அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உள்ள காரியமாக பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்றால் என்ன? நாம் சொல்லுவோம் விசுவாசம் அப்படி என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் முடிப்போம், நம்பிக்கை. சரியான காரியம்தான். ஆனால் இதுக்கு உள்ளாக உள்ள ஒரு காரியத்தை இன்று காண்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இங்கு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அத்திபாரமே இதுதான். நம்ம அநேக ஒரு காரியங்களை செய்து கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அது தேவன் எங்களுக்கு போதித்த போதனைப்படி நாங்கள் உதவி செய்ய நினைக்கிறீங்களா, செய்யலாம். அந்த உதவி இது அந்நேரத்தில் மாத்திரம் அல்லாமல் நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நேரத்தில் நாம் உதவி செய்துட்டு இல்லாத நேரத்தில் நான் என்ன செய்வேன்? அன்றைக்கு இருந்தது நான் கொடுத்த, இன்றைக்கி என் இடத்துல இல்லை. இது நியாயமாக தெரியும் நமக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை நம்ம திருப்திப்படுத்துகிறோம், நம்முடைய கிரிகையினால் தேவன் பிரியமாக இருப்பார்னு நினச்சிங்கன்னா அல்ல. அதற்கு முன்பாக என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேவனிடத்தில் சேருகிறவன். எப்போ நம்ம ஜெபத்தில் ஒரு காரியத்தை வைப்போம், நம்மளோட விண்ணப்பங்களை வைப்போம், அப்படி தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை ஜெபத்தில் வைக்கிறோம், எனக்கு அதை தேவன் செய்வார் என்று முதல்வடியாகவே நம்முடைய விசுவாசம் அந்த காரியத்தின்படியே உண்டாயிருக்க வேண்டும். சரி, இதற்குள்ளாக காரியமாக அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம எதை குறித்து நாம் ஜெபத்தில் விண்ணப்பம் வைத்தோமோ அதிலிருந்து உறுதி. இந்த விசுவாசம் என்னவா இருக்குன்னா, நம்பிக்கையாக இருக்குது. அந்த விசுவாசம் என்னவென்றால் நம் கை நமக்குள்ளாக அந்த விசுவாசத்தை நாம் மூடி பாதுகாத்து கொள்கிறோம். இது நம்பிக்கை. ஒரு நாளும் எந்த நெருக்கமான வேளையிலும் இந்த கரங்களை நம்ம விரிக்காதவாறு நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்குன்னா, அந்த பிடி மூடின கை, 5 விரலும் சேர்ந்து மூடின கை எப்படி உள்ளாக பாதுகாக்கப்படுகிறதோ, எந்த சூழ்நிலையிலும் இந்த கைகளை விரிக்காமல் இருப்பது, இது நம்பிக்கை. அப்படி நம்ம வைத்த விண்ணப்பத்திற்கு அந்த விண்ணப்பத்தை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது நம்புகிறோம், அந்த நம்பிக்கை தான் நம்ம எதுனா, என் தேவன் எனக்கு அதை செய்வார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களே நம்மை கொண்டு நம்மை தூஷணம் செய்வார்கள். நீ எப்பொழுதும் ஜெபத்தில் இருக்கிற, ஆண்டவர் செய்வார் நினைக்கிற, எங்கே இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே செய்வாரா? ஆனால் அப்படி நமக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்முடைய கை, அது மூடப்பட்ட கை என்னவாக இருந்து நமக்கு பதில் வரணும் என்றால், என் தேவன் அதை செய்வார். இது இந்த நம்பிக்கை கடைசி வரை பற்றி கொள்வது தான் விசுவாசம். 2வது பார்த்தீங்கன்னா, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக, இயேசு கிறிஸ்து வருகையின் போது நானும் அவரோடு சென்று விடுவேன். இதை நாம் அவரை காணவே கிடையாது. ஆனால் நம்முடைய காணப்படாதது தான். கிறிஸ்து எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய விசுவாசத்தின் காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நிச்சயமாக இருக்குது. அவர் கண்டிப்பாக அவர் வரும்போது என்னை அழைத்து கொண்டு போவார். இது தாங்க விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் ஒரு ஜெபத்தில் வைத்து ஒரு காரியத்திற்கு வேண்டி 1 மாதம் இருப்போம், 1.5 மாதம் இருப்போம்,
உடனே நமக்கு அதிலிருந்து ஒரு காரியம் விலகிட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். உடனே தேவன் அவர் சித்தப்படி நடத்துவார். ஆம், சித்தப்படி தான் நடத்துவார். நம்முடைய விசுவாசம் என்னவாக என்றால் பின்பு நாட்கள் ஆக அது தளர்ந்து போக ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி சொல்லவில்லை தேவன். அந்த காரியத்தின் உறுதியாக இருக்கும் பொழுது எனக்கு அவர் தான் செய்வார் அப்படி என்றால் அது தேவனுக்கு பிரியமாக காரியமாக இருக்கும். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம் முழுமையாக நம்முடைய கரங்களில் 5 விரல்களை சேர்த்து எப்படி இறுக பற்றி கொள்கிறோமோ, நம் கையில் ஒன்று பிடித்துட்டு இது எடுக்க முடிஞ்சால் எடுங்கன்னு நமக்கு எல்லாமே நம்மோட முழு பலமும் அந்த கைக்குள்ளாக தான் இருக்கும். 5 விரல்களும் அது பாதுகாப்பாக பற்றி கொண்டிருக்கும். இதிலிருந்து எடுப்பது விடுவிக்கிறது கடினம். அதுதான் இதே மாதிரி தான் நம்மளோட விசுவாசமும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.